நாட்டில் அடுத்து நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். எனவே விரைவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் இந்த கணக்கெடுப்பு இந்தியாவிற்கு தேவையா தேவையற்றதா என்ற விவாதம் எழுந்துள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்ப்போம். பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் தரவுகளை வெளியிட்டதுடன் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இபிசி வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை 50%இலிருந்து 65% அதிகரித்து அதிரடி காட்டியது. அதைத் தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த விவாதம் தேசிய அளவில் எழுந்த நிலையில் பீகாரை போலவே தமிழ்நாட்டிலும் சாதிவாரி கணக்கெடுப்பை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகளை சில அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் தொடர்ந்து முன்வைத்தனர். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மத்திய அரசிடம்தான் உள்ளது என்றும், மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசானது சட்டப்பேரவையில் பதிலளித்திருந்தது. ஆனால் தொடர்ந்து சாதிவாரிய கணக்கெடுப்பு குறித்து பெரும் குழப்பம் நீடித்துக் கொண்டேதான் இருந்தன. இந்த நிலையில் தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பால் என்ன பயன் என்ற கேள்வியை சிலர் எழுப்பி வருகின்றனர். இத்தகைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதன் மூலம் கிடைக்கும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அரசின் நலத்திட்டங்களின் பலன்கள் சமூகத்தில் மிக தேவைப்படும் பிரிவினருக்கு நீட்டிக்கப்படலாம் என்பது அதற்கு ஆதரவாக கொடுக்கப்படும் மிகப்பெரிய வாதமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சாதி கணக்கெடுப்பில் இருந்து வெளிவரும் புள்ளி விவரங்கள் மூலம் யாருக்கு என்ன எண்ணிக்கை உள்ளது மற்றும் சமூகத்தின் வளங்களில் யாருக்கு என்ன பங்கு உள்ளது என்ற உண்மைகள் வெளிவரும் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதில் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய உண்மை வெளியாகும் என்று கூறப்படுகிறது. அதாவது சாதி அமைப்பால் அதிகம் பயனடைந்த சாதிகள், அதாவது உயர் சாதிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் இதுவரை கணக்கிடப்படவில்லை என்றே சொல்லப்படுகிறது. அவர்கள் வெளியில் தெரியப்படுவதோடு எந்தெந்த சாதிகள் உயர்ந்துள்ளன, எந்தெந்த சாதிகள் இன்னும் அடிமட்ட நிலையை கூட தாண்டவில்லை போன்றவை வெளியிடப்படும். அதோடு நலத்திட்டங்களின் உண்மையான பலன்கள் இதுவரை கிடைக்காமல் இருக்கும் மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற வாதமும் முன்வைக்கப்படும் நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டுமே இதை உறுதிப்படுத்த உதவும் ஒரே கருவி என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் வேலைவாய்ப்புகளில் வழங்கப்படும் இடஒதுக்கீட்டின் வரம்பை அதிகரிப்பதற்கு நம்பகமான சாதி தொடர்பான தரவுகள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு தேவைப்படும் என்பதால் அதை சாதி கணக்கெடுப்பு மட்டுமே வழங்க முடியும் என்று கூறப்படுகிறது. மறுபக்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு போன்ற முறையான மற்றும் ஆட்சி அமைப்பு நடத்தும் கணக்கெடுப்பில் ஒவ்வொருவரிடமும் உங்கள் சாதி என்ன என்று கேட்கும்போது சமூகத்தின் பார்வையில் அனைவருக்கும் சாதி உள்ளது என்ற எண்ணம் மக்களுக்கு வரும் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகின்றது. அதோடு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருந்து பெறப்படும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நாடு முழுவதும் இடஒதுக்கீட்டுக்கான புதிய கோரிக்கைகள் எழத் தொடங்கும் என்பது முக்கிய கவலைகளில் ஒன்றாக இருப்பதாக மாநில அரசுகள் நினைக்கின்றன என்பது குற்றச்சாட்டாக உள்ளது.